வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஓவர் யூ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். டேய் யார்ரா நீ? எவ்வளோ தைரியம் அது பாட்டுக்கும் போகும் பாருங்களேன். எங்கே போகணும் மட்டும் பாருங்கள். சே கால் அசைச்சது ஒரு தப்பாடா. உன்னை நான் என்னடா சொன்னேன்? ஒன்றுமே சொல்ல பா வா உள்ளவா. என்ன ப்ரோ அப்படியே அப்படியே ரோசம் போங்கிட்டு இதுக்கு அடியில் போய் படுத்துக்கும் இல்லை கட்டில் போய் படுத்துக்கும். நான் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. என்னன்னா ரூமில் பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் நானும் கிளம்பிட்டோம். கீட்டா ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு முதல்ல அவங்கள்ட்ட தான் அந்த பேக்கை வாங்குகிறோம். ஏசி இதில் வச்சுட்டு கீழே வை. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட பேக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிப்போம். இந்த இடத்துல வச்சு எப்பயுமே ரெகுலராக செல்ஃபி எடுத்துக்கணும். நேற்று ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஷவர்மா கிட்ட போயிட்டா சார் நீங்கள் கிட்டாவா உங்கள்கிட்ட பேக் இருக்கா அப்படி கேட்டு நம்ம வாங்கி செல்ஃபி எடுத்து முடிச்சிட்டோம். பட் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதனால் இப்போ நம்ம நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்கள்ட்ட பேக்கு கேட்போம் இருக்கா இல்லையா என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் சனிக்கிழமை வந்து வாங்கிக்கன்னு தான் சொன்னாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12:20 ஆகுது. உடனடியாக போய்ட்டு இதை முடிச்சுட்டு மல்லாஸில் ஒரு ரூம் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு நேராக ரூமுக்கு வரோம். லாகின் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். நேராக யாஸ்மின் பக்கம் நோக்கி ஓடிடுறோம். அங்கே ஓடிட்டு எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அங்கே போயிடுறோம். அங்கே போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் ஓட்டுறோம். பிகாஸ் அங்கே ஓட்டும்போது நமக்கு ஆர்டரும் அதிகமாக வருது. ஒரு சில டைமில் கொஞ்சம் தூரமாக போட்டுருவோம் தான், வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். பட் அதை தாண்டி அங்கே வந்து டிப்ஸ் நிறையா கிடைக்கும். டிப்ஸ்ன்னு கிடையாது, கம்பெனி தரப்புலேருந்து பெரிய ஆர்டரை ஆன் டைமில் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு 5 ரியால் அப்ரிசியேஷனுக்காக கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் இப்போ அங்கே போகிறோம். ஸோ அப்பப்போ இவனுங்க அந்த 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி ஃபைன் அடிக்கிறத அந்த பக்கம் நம்ம கவர் அப் பண்ணிக்கலாம். லட்சி பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு பேக் வேலையை முடிப்போம். இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. கடுப்பு ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், போன இடத்துல அவங்க கம்பெனிலேருந்து வேறு ஒரு ஆளுது பேக்கு இருந்துச்சு. இப்போ எங்கள் மேடம் தான் ஒருத்தவங்க பேக் கொண்டு தான் அந்த ஆள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ஆளோட பேக்கை இப்போ நான் வண்டியில் வச்சு செல்ஃபி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஏரியாக்குள்ளே போய்ட்டு நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இருக்கிற ஷிஃப்ட்டு நேற்று சொல்லியிருப்பேன் என்னடா அப்படின்னு சொல்லி கம்பெனி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு. எனக்கு இப்போ இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா மதியம் 3 to நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்துச்சு. இப்போது நைட்டு 12 to காலைல 4 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ என்னென்னு உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி 5ஆம் தேதி, இன்றைக்கி மதியம் 3லேருந்து 12 மணி வரைக்கும் என்னோடய ஷிஃப்ட்டு முடிஞ்சிருது. 12 மணிக்கு மேலே 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுதா. நைட்டு 12 to அப்படியே 4 மணி வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணணும். நான் ஸ்டாப் அப்படியே இருந்து இப்போது சுத்தம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பொருள். இப்போ நான் ஸ்டாப் ஓட்டி ஆகணும். இன்றைக்கி ஒரு நாள். நாளைக்கு வந்து கூட நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஜம்முன்னு படுத்து நான் தூங்கி இங்கே இருந்துச்சுட்டு சாயந்தரம் 8 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் 4 மணி வரைக்கும் மறுபடியும் வண்டி ஓட்டணும். இதுதான் இப்போ சம்பவம். இன்றைக்கி எப்படி விடிய வண்டி ஓட்ட போகிறோன்னு தெரியல. ஸோ விளாக் எந்த மாதிரி கட் பண்ணுறது, எப்போ எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை. பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. எனிவே ஜி ஃபேம், அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வீட்டுக்கு இந்த பாருங்க சமோசா மாவு வாங்க போயிருக்கிறாங்க. இந்த வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ நேராக ரூமுக்கு போவோம். டக்குன்னு ஒரு இறக்கி விட்டு கொடுத்துட்டு ஏதாவது இப்போ போகிற வழியில் சாப்பிட்டுட்டு கொடுக்குன்னு ஓடி வந்துடலாம். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. அண்ணனை இறக்கி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 மணிக்கு தான் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் 2:30 மணிக்கு தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்டர் வந்து இங்கே பக்கத்துலேருந்து 5 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க அந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். நாளைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம வந்து இப்போ ஓட்டிகிட்டு இருக்க போகிறோம். அதனால் ரொம்பலாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். ஷார்ட் டைமில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தால் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகும் 2 நாள் அப்படிங்கிறதால. ஸோ இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு இது க்ளவுட் கிச்சன் தான். போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு 5 கிலோமீட்டர் ட்ராப்பு அதை போய் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நேரத்தோடைய யாஸ்மினுக்கு நோக்கி ஓட பார்க்குறேன். ஸோ யாஸ்மினை நோக்கி ஓடிட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு யாஸ்மின் பக்கம் போனால் ஒரு 5 ரியால் டிப்ஸும் கிடைக்கும். கொஞ்சம் ஆர்டர்ஸ் அங்கே அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வாங்க இப்போ போகலாம் நம்ம நேரத்தோட. நிசானில் பாருங்கள் பட்ரோல் இப்படி அல்டிமேட்டாக நியூ ஜென்ரேஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் தான் நம்ம வந்து இப்போ ஆர்டர் பிக்கப் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக இட்ஸ் கப்ஸா கடை ரப்புவா, அவ்வளோதான். அல் ரப்புவா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் அண்ட் கிச்சன்ஸ் அல் ரப்புவா அப்படின்னு சொல்லி இது கப்ஸா கடை. ஒரு நல்ல ஃபேமஸான கடை. வியாழன் வெள்ளிலாம் வந்துச்சுன்னா தட்டாக உங்களுக்கு வண்டி நிறையா இருக்குது. வச்சு பெரிய பார்ட்டிங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தெல்லாம் போவோம். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் ஜிஃபேன். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம மறுபடியும் உள்நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 2:56 ஆகிடுச்சா. 3 மணிக்கெலாம் நம்மளுக்கு அந்த அவனுங்க சொன்ன ஏரியாவில் ஷிஃப்ட்டு. பட் நம்ம இந்த ஏரியாவிலே தான் நம்ம ஏரியா பக்கமே தான் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி 1 கிலோமீட்டர் 2.9 கிலோமீட்டர் ட்ராப்பா. ஓகே ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது? ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் கீழே இறங்கி இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எனிவே சரி வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். அடுத்த ஆர்டர் போட்டுட்டான் ஜிஃபேன். 2 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபலாஃபில் திமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை. இங்கேருந்து இப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு 2வது டெலிவரியை கொண்டு போவோம். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். லெட்ஸ் கோ ஜிஃபேன்.
கருகருன்னு தெரியுது இந்த ஒரு இது. இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்தோம்னா அபுபக்கருக்குள்ளே பிடிச்சி கொடுன்னு யாஸ்மின்குள்ளே ஓடி இருப்பேன். ஓடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. எங்கடா வர்ற இறாவோட இங்கே லாக் பண்ணி கொடுக்குற ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆர்டர் போட்டு விட்டான். அப்படியே இந்த அப்படி அந்த ஹோட்டல் அப்படி கிராஸ் பண்ணால் அந்த ஹோட்டல் தான் இருந்துச்சு. அப்படியே அக்செப்ட் பண்ண வகத்துக்கு யூட்டன் அடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு அட்டன் பண்ணும்போதே இதான் அப்படின்னு. இது 3.3 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க கொடுன்னு ஓடி போய்ட்டு அச்சோ போயிட்டேனே, நான் பாட்டுக்கு போயிட்டேனே. இருங்க நம்மளுக்கு பின்னாடி போகணும். ஆக்சுவலாக ஏதோ இங்கெல்லாம் அதிகம் டிராஃபிக் இல்லைன்றதால நைஸாக நம்மளால் பின்னாடி போக முடியும். அப்படியே ஓடுவோம். போலீஸ்காரங்க யாரும் பார்க்காம இருந்தால் சரி தான். யாரும் ரிவர்ஸ் வந்துடக்கூடாது. கண்ணா பின்னாடி பார்க்காம நம்ம இந்த இடத்துக்கு வளையணும். சொல்லல ஒரு வண்டி வந்து பாருங்க. இருங்க நான் பார்த்து சேஃப்டியாக வளைச்சிக்கிறேன். சோரோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பக்காவாக நம்ம 4வது ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து யாஸ்மின் இப்போ ஓடலான்னு சொல்லிட்டு தான் அப்போ மலிக் பாதை பிடிச்சி ஓடிக்கிட்டே இருந்தேன். டப்புன்னு யூட்டனை பிடிச்சி இந்த கடையிலேருந்து இந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வா அப்படின்னு 7 கிலோமீட்டரில் போய்ட்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுச்சு பொசுக்கிட்டு. அதனால் இப்போ நம்ம போகிறோம். ஆனால் இது உள்ளே போகணும். பார்க்கிங் எங்கே போட்டு போகிறதுன்னு தெரியல. பெரிய தலைவலியாக இருக்கே. வாங்க ட்ரை பண்ணுவோம். வந்தாச்சு ஓக்ஸு சினிமா மெயின் மலிக் ஃபாதோடைய பப்பரப்பா பில்டிங்கில் நம்ம நிற்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே அரைவட்டு மர்ச்சண்டு. ஓகே, இங்கே எங்கேயோ டாப் பன்னுன்னு இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போகணும். இந்த டாப் பன் எங்கே இருக்குன்னு இப்போ தேடுவோம். வாங்க. இது கொடுத்தால் எந்த காசும் கிடைக்காது. எத்தனை ஐட்டமு? டாப் ஃப்ரைஸ், கிளாசிக் பர்கர், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், மொத்தம் 91 ரூபாய்க்கு வர வச்சுருக்காங்க. டாப் பர்கர் எங்கேப்பா இருக்குது? என்னது, என்ன கடை பேர்? எங்கப்பா? டாப் புன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீன்னு போட்டிருக்கு. தான் புன்னோ. லட்சி பார்க்கலாம் என்னன்னு. டோர்வேலே வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆர்டர் வந்து கொடுத்துட்டோம். இது என்ன இடமே தெரியல. அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் பழைய ஃபார்ச்சுனர் ரோட்னல்ல கிட்டத்தட்ட அங்கே அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான். ஆனால் ரொம்ப கன்ஃபியூஷனான ஏரியாவாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். எல்லாம் ரோட்டை ஓரமாகவே வண்டி கிண்டிலாம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு 5வது ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதை எடுக்க போய்ட்டுருக்கோம். 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டரில் ட்ராப்னு காட்டியிருக்கு. லட்சி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை பார்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்படியே டக்குன்னு இன்றைக்கி எத்தனை ஆர்டர் முடியுதுன்னு பார்ப்போம். அண்ட் விடிகாலில் 4 மணி வரைக்கும் வண்டி ஓட்டணும். அதுதான் இப்போ ஒரு பெரிய ஹைலைட்டு. ஸோ 4 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜிஃபேன் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கன்னா ரூம் ஷேரிங் அவைலபிளாக இருக்குது. யாஸ்மின், ஆரிது, நர்ஜிஸ் இந்த பக்கம் ஷேரிங் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 பேர்த்துக்கு சொல்லுங்கள். 15ஆம் தேதிக்கெலாம் ரூம் நம்மளுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வெளியே தான் போய் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லட்சி எதுவாக இருந்தாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பார்த்துக்கலாம் ஜிஃபேன். வாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கிளம்புவோம். ஆர்டர் போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேன். சொருவில் வந்து பார்த்திங்கன்னா 5வது ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். 5வது தானே? எஸ், 5வது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதை பார்த்தா ஹோட்டல் மாதிரியாக தெரியுது. ஆனால் உள்ள ஒரு மாதிரியாக கிச்சன் மாதிரி வச்சு செட்டப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேலை இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஓரமாக மர்ச்சென்ட்டுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபோட்டோ காட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்து ஃபோட்டோ தான் போட்டுருந்துச்சு. இந்த பக்கம்லாம் யாராவது வந்தீங்கன்னா ஒரு வேலை கிட்டா டெலிவரி ஜாயஸ்க்குன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் இடம் இப்படி இருக்கே கடையில் நெக்ஸ்ட்டு போயிடாதீங்க. இந்த கதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆள் இருப்பாங்க. வெளியே போய் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் உட்காருவோம். வந்தோடனே எடுத்துகிட்டு போவோம். பக்கம்தான், 2 கிலோமீட்டர் தான். அப்படியே வெளியே வந்துட்டு சரன்னு மெயின் ரோட பிடிச்சி போயிடலாம். இப்படியே டெலிவரி பை பொழப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓடும். ஓகேவா? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அப்படின்னு நமக்குள்ளே உதஞ்சிருக்கேன். நீங்கள் யாராவது கிட்டால ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது சொல்லுங்கள் நம்மக்கிட்ட. எந்த மாதிரிலாம் ஓட்டலாம், இன்னும் கொஞ்சம் சேஃபாக எப்படி ஓட்டுறது போகிறது அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேன். இப்போ வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கோ? இது இல்லை. ஓகே ஜிஃபேன், வாங்க போகலாம். நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னடா 10 நிமிஷம்னு காட்டுது. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே 10 நிமிஷமா? பக்கம்தான், இதுக்கு ஒரு 10 நிமிஷம்னு காட்டுதா? அதுக்கு நான் இப்படி போயிடக்கூடாதா? இப்படி போனால் இன்னும் 2 கிலோமீட்டர் தான். அதுக்கேண்டான்னு அப்படி சுத்தலில் விடுறது சூப்பர். வயசு இது கொடுத்தா 5 ரியால் கிடைக்குமா? வாங்க ஆன் டைமில் கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் ரெஸ்டாரண்ட்டே 11 நிமிஷம்னு சொல்லி காட்டுது. டிராஃபிக் தான் இதற்கு காரணம், வேறு எதுவும் இதற்கு காரணம் இல்லை. 2 கிலோமீட்டருக்கு எனக்கு இவ்வளோ நேரம் காட்டுது. ஓகே, ஸோ இந்த பில்டிங்கில் தான் கொடுத்தோம். ஆக்சுவலாக இந்த பில்டிங்காக என்னென்னு தெரியல. அவர் பாட்டுக்கு வந்தார், கீட்டா அப்படின்னாரு. ஷவர்மா கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டேன். பெரிய வண்டியில் வந்தார். வண்டி பழைய மாடல் தான். வண்டி ஹைட்டு ஏற்றி ஜாக்கி போட்டு டயர்லாம் அம்மா பெருசாக வச்சுட்டு அப்படி கிளப்பி வந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல இங்கே நம்பர் 1ங்க. நிறைய ஆர்டர்லாம் இங்கே நிறையா பண்ணுவாங்க. ஸோ
ஸோ கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான், ஆனால் டிராஃபிக்னு சொல்லி காட்டுது, எதுக்குன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் நம்ம போகிறபடி போவோம். டக்குன்னு அக்செப்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா ஒரு 5 ரியால் கிடைக்கும். இது வந்து நம்ம வித்ட்ரா பண்ணும்போது ஒரு இதுக்கு யூஸ் ஆகலாம், பெட்ரோலுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம குடுன்னு நேராக போவோம். மம்லக்கா மெயின் பில்டிங் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அடிக்கிற வெயிலுக்கு மின்னுதா, நைட்டில் அப்படியே அது ஃபுல்லாக லைட் எரியும். இப்போ சிக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி லைட் ஆப்ஷன்லாம் கொடுக்கல, பட் இப்போ அந்த மாதிரி லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்குறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. நைட்டில் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கண்ணு அங்கேயே தான் போகுது, அதே தான் பார்க்கணுன்னு தோணுது, அந்த மாதிரி இருக்குது. எனிவே வாங்க, சிக்னலில் நிற்கிறோம். சிக்னல் ஓப்பன் ஆனோடனே டக்குன்னு கிளம்புவோம். நம்மளை ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலையாக்குள்ளேயே தான் சுற்ற விட்டுட்ருக்கான். அழகாக வந்து இப்போது என்ன கடை பேர், பாப்பாய்ஸ் ஹாட் டீல்ஸ் 20% ஆஃப் அப்படின்னு. இந்த பாப்பாய்ஸ் இங்கே தான் இருக்குது. சிக்கனுங்க ஆக்சுவலாக லைட்டாக நமக்கு பசி எடுக்கும்போது தான் கொய்யால் இந்த மாதிரி சிக்கன் கிடைக்க அனுப்பிவிட்டு மூக்குக்குள்ளே சிக்கன் வாசனையை நுழைய விட்டு பசி எடுத்துக்குது. நம்மளும் எங்கன்னா போய்ட்டு அப்புறம் கண்டபடி செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவோம். பட் இந்த பப்பாய்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்துடும். மேபி ரெடியாக இருக்கணும். லெட்ஸ் கோ ஜிஃபன். அவ்வளோ பேர் இருக்கிறானுங்க உள்ள. ஒரு சில இடத்துல போகும்போதெல்லாம் அப்படியே வெறி ஆகிடும் மண்டைக்கு. இப்படியும் புடுக்குன்னு ஓடுவான். பிள்ளை வாங்கி பார்க்குறான். 3 தடவை கேட்குறான், இதானே உன் நம்பர்னு. ஆமாண்டா குர்றான்னு சொல்லி வெறி ஆயிடுச்சு. ஒரு வழியாக கொடுத்துட்டான். வண்டி நம்மள்தான் அந்தாண்ட நிற்கிது. வாங்க, அப்படியே ரோடு கொஞ்சம் உஷாராக தான் பார்த்து கிராஸ் பண்ணணும். வந்து வளைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாலும் சொல்லி முடிச்சு. எப்பா வாங்க 9வது ஆர்டர் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். லெட்ஸ் கோ. நேரத்தோடு கொடுத்தா 5 ரியால்னு போட்டிருக்குது இதில், இங்கே பாருங்கள். அதனால் இப்போ நம்ம குடுன்னு போவோம். ஐயோ, மூக்குக்கிட்டே இதை வச்சுக்கிட்டு நைட்டு பப்பாய் சிக்கனை போட்டுற வேண்டியதான். வாங்க ஜி ஃபேம்ஸ். ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெலிவரி முடிச்சிட்டோம். 9வது 10வது எடுத்தாச்சு. கரெக்டாக இங்கேருந்து இன்னும் பக்கத்துலேயே தான். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால இந்த இடத்துல ஏதோ அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கோம். இல்லைனா இந்த இடமெல்லாம் வச்சுங்க ரணகலமாயிடும். 1.6 கிலோமீட்டர். வாங்க அடுத்த வழியாக உள்ளே போவோம். இந்த இடமெல்லாம் அப்படியாப்பட்ட இடம், ஒரு இன்ச்சு நவர முடியாது. இப்போ மணி என்ன 6:30. இந்த டைமுக்கெலாம் இந்த 3 to 8 மணி வரைக்கும் இந்த இடத்துலலாம் மனுஷன் நிற்க முடியாது, அப்படி எரிச்சல் ஆகிடும். அந்த மாதிரியான இடம் இது. ஏதோ லீவு நாள் எல்லாம் இங்கே அங்கேயும் காணாமல் போயிட்டாங்க. ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், சொந்த ஊருக்கு போகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா சோழி முடிஞ்சது. ஆர்டர் திப்பின்னு வரும் தான், ஆனால் கண்டிப்பாக நிறைய லேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த ஏரியா பக்கம் நம்ம வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. நம்ம ஏரியா பக்கமே சுற்றி ஆர்டர் ஓட்டிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். லீவ் நாளில் மட்டும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஓடி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆர்டரை கொஞ்சம் கவர் அப் பண்ணிவிட்டு ஓடிடணும் நைஸாக. சரி வாங்க, இப்போ இந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போவோம். 10வது ஒரு 5 ரியால் இதுக்கு கிடச்சிருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எத்தனை செய்கிறதுன்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு 27 ரியால் கிட்ட சேர்ந்துச்சு. பக்கம் தேடி பார்த்தாச்சு, சம்திங் ரெஸ்டாரண்ட் இல்லை போல இருக்குது. ஸோ உள்ள பக்கம்தான் இப்போ போய் பார்க்கணும். என்ன பேர், பாஸ்தா லிட்டா ஏதோ பாஸ்தா சம்திங் கடை தான் இது. அந்த பாஸ்தா லிட்டாவை எங்கே இருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோக்கு ஐட்டம் வர வச்சுருக்குறாங்க? 96 ரூபா. எப்பா 2000 ரூபாய்க்கு மேலே பொருள் வர வச்சுருக்குறாங்க. கொண்டு போய் ஒழுங்காக கொடுத்துடணும். பாஸ்தா லிட்டா எங்கேயா இருக்கிற பாஸ்தா லிட்டா கடையை தேடுறதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இங்கிலீஷில் இருந்தால் எடுத்துடலாம். சில கடைலாம் வந்து பார்த்திங்கன்னா அரபிலே போட்டு வச்சுருப்பாங்க, நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க இப்போ போய் நம்ம பார்க்கலாம். ஆர்டர் எடுத்தாச்சுப்பா. பாஸ்தா சேமா வெயிட்டாக இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம ஒன்றும் போவோம், போயிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். ஒன்றும் அவ்வளோ பெரிய மால்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே க்யூட்டாக நார்மலாக ஒரு மீடியமாக இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறதால ஒரு மீடியமான ஒரு மால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பராக இருக்குது. சேம வாங்க போகலாம் ஜிஃபேம். செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக போதும்னு அடிச்சுக்க. அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு உருப்படாத பில்டிங்கு ஒரு வேலையும் அங்கே நடக்கிறது இல்லை போல இருக்குது. ஒரு 8 வேலை செய்யலை, எதுவும் வேலை செய்யலை. கம்பெனிக்காரன் வேறு புதுசாக இல்லாமல் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது ஜிஃபேம், அதுக்குள்ளே ஆர்டரை கொடுத்துட்டான். ஐயோன்ட்டு போதும் நான் இப்போ தான் முடிச்சுட்டு 2வது ஆர்டர் போயிட்டுருக்கேன். அந்த ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் எனக்கு கொடுத்துட்டான். ஆல்ரெடி இன்னொரு பாப்பப்பு அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னடா இது, இப்போ தான் பிக்கப் பண்ணி ஒரு கஸ்டமர் இப்போ தான் பிக்கப்பே பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொன்று வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எழுதி வருது, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, உனக்கு கேன்சல் பண்ணணும்னா நீ பண்ணிக்கோ, இது உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எது எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ கிளம்பி நான் போய்கிட்டு இருக்கேன் கொடுன்னு. இப்படி தாண்டா பைக்கு டே நேரம் அந்த காரக்காரன் விட்டு கிடச்சிருப்போம். அந்த ஆண்டு பைக்காரன் சொங்கின்னு இப்படி வரான், காரக்காரனை ஓட்டேக் பண்ணி இப்படி ஓடும். இப்படி கண்ணா பின்னான்னு போய் தான் மாட்டிக்கிட்டு அப்புறம் கீழே உள்ள வந்து கை காலை உடச்சிக்கிறது. பார்த்து சேஃபாக இருங்க எல்லோரும், தயவு செஞ்சு அதான் சொல்லுவேன். சவுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுவானுங்க, நம்ம தான் உஷாராக இருக்கணும். எப்படியோ இந்த ஆர்டருக்கு இன்னும் 3 நிமிஷம் ஆகும் போய் ரீச் ஆகிறதுக்கே. கொண்டு போய் கொடுத்தா நேரத்தில் 5 ரியால் கிடைக்கும். ஒரு 5 ரியால் இங்கே கிடச்சிருக்கு. 11வது ஆர்டரு. வாங்க இது கொடுத்தா ஒரு 5 ரியால் கிடைக்கும். லெட்ஸ் கோ ஜிஃபேம்.
முதல்ல கொடுக்கணும் ஓடுவோம். பதட்டத்தில் விட்டாக்கிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். ஜிஃபேம் 11வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 ரியால் அதுக்கான இது கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ அடுத்த ஆர்டர் இன்னும் வரல, அப்படியே வந்துச்சுன்னா இது பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ரியாத்தில் உலையாக்குள்ளே எல்லா பார்க்கிங்கும் வந்து பெய்டு பார்க்கிங்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான அத்தாச்சு. சும்மா கடைக்கிட்ட தெருவில் வந்து நின்னது கூட இங்கே பெய்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கிங்க்கு போட்டு வச்சுருக்குறாங்க. விச் இஸ் வியர்ட். முக்கியமான இடத்துல போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாதாரண தெருவு தான், இந்த இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ரஷ்ஷே இல்லாத இடம் தான். ஸோ இந்த இடத்துல நீ வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனிவே, ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபியூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது போல இருக்குது, அது ஒரு மஞ்சள் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ குடுன்னு ஓடுவோம். ஓடி போயிட்டு முதல்ல பெட்ரோல் போடுறதுக்கான வழியை பார்ப்போம். பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டே ஆகணும், இல்லைனா வண்டி பாதியில் இதில் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது ஒரு காரம் பார்த்தா அது மூலியமாக எதனா டிராஃபிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஃபைன். 1 நாள் தான் இதாச்சு அப்படின்னு. நீ பெட்ரோலை கட்ட வச்சுருந்தா வண்டி போயிருக்கும்ல அப்படிம்பாங்க. வந்துட்டான்டா ஆர்டர், வந்துட்டான்டா அக்ஸாப்ட். ஓகே ஜி ஃபேம், வாங்க போகலாம். 1.2 1.2ன்னு சொல்லி காமிச்சிருக்கு. வந்தாச்சு 12வது ஆர்டர் எடுக்க. ஐ திங்க் ஸோ, ஆமாம் 12வது ஆர்டர் எடுக்க வந்திருக்கேன். 10 ரியால் இன்றைக்கி டிப்ஸ் கிடச்சிருக்கு, விச் இஸ் 220 ருபீஸ். ஸோ இப்போது எந்த கடை இங்கே பாருங்கள், பொனோரமா மால் கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கோம். விச் இஸ் ஒலையாக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். அல்வால் அல்பரின்னு சொல்லி கடை பேர். ஓகே, லெட்ஸ் கோ. அக்கார்டு பார்த்தாலே நம்ம செல்லக்குட்டி நம்ம சேல்ஸ் பண்ண அக்கார்டு தான் ஞாபகத்துக்கு வருது. எனிவே, ஸோ இப்போ போவோம். போய்ட்டு இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு 12வது கம்ப்ளீட் பண்ணுவோம். ஷெட்யூல், உங்களோட ஷெட்யூலுக்கு முன்னாடி 12வது கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? எஸ், ஷெட்யூலுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆறுதல் சொல்லும் விதமாக இப்பொழுது நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். இன்னும் 42 கிலோமீட்டர் தான் போகும்னு சொல்லியிருக்கு. அதனால் பெட்ரோல் போட வந்திருக்கோம். திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 15 ரியாலுக்கு ஏறிடுச்சு, 20 ரியாலுக்கு ஏறிடுச்சு. இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே போட இமீடியட்டாக எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓடுன்றதை அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும், காட்டிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் போட்டேன் 728 கிலோமீட்டர் போகணும்னு காட்டுச்சு. 2வது தடவை ஃபுல் பண்ணேன் 650 சில்லரை தான் காட்டுச்சு. இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். ஒரு வாட்டி காட்டுது. இதுலேருந்து என்ன தெரியுது? டிஜிட்டலை நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. ஸோ எல்லாம் பாருங்கள், அந்த பெட்ரோல் பங்க்கில் காருக்கு மாடிஃபிகேஷன் ஸ்டிக்கர் அது இதுன்னு, காருக்கு டயர் வேணுமா, ஆக்சசரிஸ் வேணுமா, ஆயில் சேஞ்ச் வேணுமா, வாட்டர் சர்வீஸ் வேணுமா, எல்லாமே ஒரு பங்க்கில். ஸோ அந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கும் அவ்வளோ டென்ஷனாக இருக்காது, அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். 60 ரியாலுக்கு ஏறிடுச்சு. ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு பார்ப்போமா? 500 சில்லரை, 542, 556, 10 ஏறிட்டுருக்கு போலகுது. 599. என்னடா 80 ரியால் தாண்டி போயிட்டுருக்கு. இல்லை, இந்த வாட்டி 633 நின்றுச்சு. என்ன ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. இம்மா நேரம் கிட்ட தான் கொடுத்தா பொசுக்கிட்டு டென்ஷன் ஆகி போடா 9 கிலோமீட்டர் அப்படின்ட்டான். ரீச்டி மர்ச்சண்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். போயிட்டு மாமா நூறா தான். நேற்று நைட்லாம் நம்ம இந்த பக்கம் தான் சுற்றி மாமா நூறா அடிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போது மாமா நூறா ஆர்டர் தான் இப்போது. சஃபாராத்து, ஐயோ போலீஸு மிலிட்ரி கேம்புக்குள்ளே விட்டுட்டாயா. வாங்க போகலாம். கம்பெனிக்காரன் என்ன வச்சான்னு தெரில. 9 கிலோமீட்டர், ஆமாம் 11 கிலோமீட்டர் தூக்கி தள்ளிட்டான். அதனால் அதை விட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். சாரி, எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 7.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 10 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். கொண்டு போய் ஆன் டைம் கொடுத்தால் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, 5 ரியால் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு 10 ரியால் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு 15 ரியால் கிடைக்கும். வாங்க போகலாம். அதெல்லாம் வாலெட்டில் அப்படியே சேர்த்து வச்சு எதனா ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த நல்ல விஷயம் வேறு எதுவும் இல்லை, வண்டிக்கு பெட்ரோல் போடுறது தான். 45 நாளைக்கு நம்ம பார்க்கணும். பிகாஸ் 1ஆம் தேதி to 1ஆம் தேதி சம்பளம் தான். பட் இவங்க 15ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. ஸோ 45 நாள் அது வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணணும். பாடுறா சாப்பிடாமலே பசி எப்போ வருது கொய்யால. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு டெலிவரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 15வது மேபி, ஆமாம் 15வது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு இன்னொரு 1.3 கிலோமீட்டர் தான் ஜனதிரியா கிட்ட, சாரி தரையா கிட்ட வந்துட்டோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். எல்லாமே டெவலப்ட் ஆகிட்டுருக்கு வேறு லெவலில். இங்கேயும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு வழியாக சூப்பராக இருக்குது கைஸ். இன்னொரு ஒரு குட் நியூஸ். வீடியோ ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா வீடியோ எல்லாம் நீ ஓட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் நவுந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. காலைல பேக் கேட்க பண்ணல, அப்பயே சொன்னாங்க எதுக்கும் செக் பண்ணிகிட்டே இருங்க, ஷெட்யூல் நவுந்தாலும் நவுந்துடும், இல்லைனா இது டெம்பரரி தான்ப்பா அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு எனக்கு அடுத்த ஷெட்யூல் வந்தாலும் வரும். ஸோ நான் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஐயோ போலீஸு. பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா 16வது டெலிவரியை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணி விட்டோம். இப்போது அடுத்த ஆர்டருக்கு வெயிட்டிங். 17வதுக்கு நம்ம வெயிட்டிங். 16 தானே முடிச்சிருக்கேன். ஆமாம் 16 முடிச்சிருக்கோம். ஒரு 15 ரியால் நம்மளுக்கு டிப்ஸ் கிடைத்துள்ளது. இப்போ போவோம். அப்படியே கிட்ட மேப்பு போட்டுட்டு போயிட்டுருக்கேன். நமக்கு மணி வந்து இப்போ 9 தான் ஆகுது. 10:30 11:30. இன்னும் 2 ஹவர்ஸ் ஆன்லைன்லேயே இருந்தாவிடும் கைஸ். 2 ஹவர்ஸ் ஆன்லைன்லேயே இருந்தாக வேண்டும்.
அதனால் இப்போ ஊருக்குள்ளே போவோம், டக்கு டக்குன்னு இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கோட்டா இன்னும் முடியல, இன்னும் 4 டெலிவரி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ நான் சிட்டிக்குள்ளே இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இன்றைக்கி 25 அடிச்சிருக்கோம். ஆனால் கொய்யால இந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ வெளியே நம்மளை உட்கார வச்சுட்டதால் எதுவும் பண்ண முடியல நம்மளால். ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. அதனால் தரையாக்குள்ளே வந்ததுலேருந்து இவ்வளோ நேரமாக இந்த இடத்துல தான் இந்த மலை பகுதி, இந்த இடத்துலையே தான் நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கோம். 16வது 17வது, இப்போ 17வது இங்கே தான் எடுத்துகிட்டு சுற்றிட்டுருக்கோம். எல்லாம் இருட்டாக அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கே உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கானுங்கன்னே ஒன்றும் புரியல. ஃபுட்டெல்லாம் இதெல்லாம் இந்த ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ஸு, மியூசியம்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இப்போ இதை முன்னெடுத்து இன்னும் டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் வண்டி விட்டுற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். எதுவும் எல்லாருக்கு நான் பாட்டுக்கு இதோட 2வது தடவை உள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன கதை ஒன்றும் புரியல. வாங்க போவோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:40 ஆயிடுச்சுங்க. பயப்புள்ள எங்கே உக்காந்துருக்குதுன்னு தெரியலையே. தென்னந்தோப்பு மாதிரி, நம்ம ஊர் தென்னந்தோப்பு மாதிரி இங்கே ஈச்சந்தோப்பு இருக்குது. ஆக்சுவலாக அது இஸ்த்ரா தான். இது இந்த மாதிரி இடத்த ரெடி பண்ணி வச்சு இங்கே வந்து பார்ட்டி பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த மாதிரியான இடம் தான் இது ஆக்சுவலாக. போவோம், போகிறபடி நான் மாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்தாச்சு, ஆக்சுவலாக ரொம்ப கிட்ட வந்துட்டோம். போய்ட்டு உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி ஓடுவோம் கொடுன்னு 18வது எடுக்க போவோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மள தரையாலேருந்து எடுத்து யுவா கிட்ட போட்டுட்டோம். ஃபார்ச்சுனர் ரோட்னால அந்தாண்ட தான் வீடு. இப்போ பாடுறா சொகுசுனா இப்படி தாண்டா. அட்டா 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 ரோல்ஸ் ராய்ஸோட லென்த்தை பாருங்கள். கோடு சின்ன கோடு இல்லாமல் இருக்குடா வண்டி ஃபுல்லாக. சே அல்டிமேட்டுப்பா. ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 19வது முடிச்சாச்சு. 20வது அல்பைக்கு 1 கிலோமீட்டரில் எடுத்து 4 கிலோமீட்டரில் கொடுக்கணுங்குது. எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. நம்ம ரூம் பக்கமே அப்படியே போச்சுன்னா டைம் முடிய அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம டார்கெட் வாஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் மணி வந்து பார்த்திங்கன்னா 10:41 தான் ஆகுது. ஸோ இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி தெரியல. அல்பைக்கில் உடனே கொடுக்குறாங்களா இல்லை எப்படி என்ன இதுன்னு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 11:39 11:30 மணி வரைக்கும், நெருக்கி 12 மணி வரைக்கும் நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு நம்ம இப்போ நம்மளோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுன்னு ஓடியாரலாம் அகெயின். இன்றைக்கி எத்தனை தெரியல, 22 23 எவ்வளோ முடியும்னு தெரியல. டைம் முடிஞ்சோடனே கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறோம். அண்ணன் வந்து பன்னீர் புலாவ் செஞ்சு வச்சுருக்கு. பன்னீர் புலாவ் அட ஜாமுன்னு போயிட்டு வயிறு ரொப்பி சாப்பிட்டுட்டு நெட்டை தண்ணி குடிச்சிட்டு படுத்துட வேண்டியதான். நீங்கள் என்ன சாப்பிட்டுருக்கீங்க, எந்த ஊரில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. அண்ட் ஷார்ட்ஸ் போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். அதனால் ஷார்ட்ஸ் போட முடியாமல் உட்காந்துருக்கேன். சரிப்பா ப்ரொசீட் பண்ணுறேன். அக்கௌண்ட் சஸ்பெண்ட் அது இதுன்னு கொடுத்து இப்போ தான் ஆகுது. அடுத்த இது கஸ்டமருக்கு இறங்கி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்த ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் அவனுக்கு நான் கொடுத்துட்டு வரதில்லை. ஐயோ ரோடு பார்த்து உஷாராக வரணும். சரி ஜெஃபேம் வாங்க இந்த 20வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். 20வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 21வது எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம். கரெக்டாக வீட்டு பக்கம் விடுன்னு பார்த்தா யாஸ்மின் பக்கம் இப்போ தான் தள்ளுறான் எனக்கு தேவையான இடத்துக்கு. என்ன பண்ண முடியும், அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் 21வது எடுக்கிறதுக்காக. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்க பிக்கப்பு. அதுக்கப்புறம் 9 கிலோமீட்டர் பின்னாடி ஓடணும். ஓடி போயிட்டு கொடுத்துக்கிட்டு கொடுன்னு மறுபடியும் பார்க்கணும். இன்னும் டைம் இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 11:10 தான் ஆகுது. ஸோ இன்னொரு 2 ஆர்டர் ஓடிடும் போல இருக்குது. இதில் லட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ டிராஃபிக் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாக ஓடிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று தான் இதில் வந்து நமக்கு நல்லாயிருக்கு. இதுக்கு பேர் தான், இந்த ரோடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மலிக் ஃபஹதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அந்த நாட்டு மன்னர்களோட பேராக தான் வச்சுருக்குறாங்க. ரோட்டுக்கும் வீட்டுக்கும் இப்படிங்க பாருங்கள். அது எங்கள் அப்பா அல்டிமேட்டாக இருக்குல்ல. 21வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட டைமும் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக ஆஃப்லைன் வந்துட்டேன் நான். கரெக்டாக 21 ஆர்டருங்க. அண்ணன் வேறு ஃபோன் அடிக்கிறாரு. சென்னை மன்னிச்சு. ஸோ அண்ணன் ஃபோன் பண்ணிட்டாரு. அதனால தான் கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியே பாருங்கள் 21 ஆர்டரு 20 ரூபா. இன்றைக்கி ஒரு டிப்ஸு விச் இஸ் ஒரு 500 ரூபா கிட்ட இன்றைக்கி டிப்ஸு கிடச்சிச்சு நம்ம ஒரு காசுக்கு. அதை அப்படியே வச்சுருக்குறோம். அது தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வாலெட்டில் ஒரு 76 ரூபா சேர்ந்துருக்கு. இதையும் அப்படி சேர்த்தா அப்படி இப்படின்னு ஒரு 200 300 ரூபா ஆச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அப்படியே நம்ம ரியாத் பார்க் வழியாக நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட். எப்படி பார்த்தாலும் நம்ம 600 ஆர்டர்ஸ் அடிச்சே ஆகணும். 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்னா 600 ஆர்டரு சாலிடாக நம்ம அடித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ எனிவே பார்க்கலாம் எது எப்படி நடக்குதுன்னு நம்ம கூட என்னன்னு சொல்லிட்டு. ரியாத் பார்க்கு சேம மால். இந்த மால் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன எது எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம். ஜிஃபேம் உங்களோட அன்பு ஆதரவு என்றைக்குமே கொடுங்க. வியூஸ் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உழைப்பை நம்பி இருப்போம்.
சோஷியல் மீடியாவை நம்பி இல்லாமல் உழைப்பை நம்பி இருப்போம் அப்படின்ற ஒரு இது தான். நேராக போவோம் வாங்க. மந்த்லி 2 lakhs டார்கெட் நான் இதில் பண்ணாலே போதும். என் பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக தீர்த்துருவேன். பார்ப்போம். 20 லட்சத்துக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். என் மூஞ்சி தெரிகிறதா இல்லையான்னு சொல்லி தெரியல, லைட்டை போட்டுக்கிறேன் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் அன்பு ஆதரவு என்றைக்குமே கொடுத்துட்ருங்க. பாருங்கள், நல்லா சேஃபாக இருங்க, சாப்பிடுங்க நேரத்துக்கு, ஓகேவா? பாய், குட் நைட். இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் ஓட்ட முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ எதுவும் இன்ஃபர்மேட்டிவாக எதுவும் இல்லைன்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. எதனா கேள்வி கேட்டால் நம்ம வீடியோவில் பார்த்து வச்சு பதில் சொல்லலாம். இப்போல்லாம் யாரும் சவுதி ரிலேட்டடாக கேள்வி கேட்குறதில்ல, நம்ம சொல்கிறதும் இல்லை, அவ்வளோதான். என்னோடய டெய்லி ருட்டீன் ஆஸ் எ டிரைவராக, ஆஸ் எ டெலிவரி பாயாக எப்படி இங்கே சவுதியில் கழியுது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் எனக்கு வரதா அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதை வந்து நம்ம தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். எனக்கு நடக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் நமக்கும் நடக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே வருது அப்படின்றத ஒரு ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். லவ் யூ ஆல். டாட்டா, பை பை, குட் நைட் ஜி ஃபேம்.